சின்ன மருமகள் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் ஐஸ்வர்யா வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, சேது வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டரும் எழுதுவாங்க. மாமா, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க, நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது மீனாட்சி கையை பிடிச்சி வச்சுட்டு விடமாட்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீயா என் மேலே பாசமாக இருக்கியே, நீனும் அண்ணனும் என் மேலே பாசமாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தான் என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அழகர் வந்து அழுதுகிட்டே இருப்பான். வசந்தி தான் வச்சுருப்பாங்க. தமிழ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குழந்தை ரொம்ப அழுதானேன்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுக்கும்போது மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கும். இது சரியில்லை, இங்கே இருக்க டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சியை வந்து புவனா மலர்கிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோ, கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொல்லைப்புறத்தில் படுக்க வச்சுட்டு காஞ்ச துணியை எடுக்கலான்னு போவாங்க. அப்போ வந்து நம்ம மீனாட்சியோட டவலில் வந்து ஒரு தேள் வந்து இருக்கும். சேது அப்போ வருவார். என் பிள்ளை எப்படி படுக்க வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பார். அவர் வந்து தேலை கவனிச்சிருக்க மாட்டார். எடுத்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருப்பார். ஐஸ்வர்யா வருவாங்க. அவங்க வந்து அந்த தேலை பார்த்துருவாங்க. அப்போ தட்டி விடும்போது சேது வந்து கீழே விழுந்துருவார். பச்சை பிள்ளையை எடுத்து வச்சுருக்கேன், இப்படி தள்ளி விடுறியே அப்படின்னு சொல்லி திட்டுவார். கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யாவும் மயங்கி விழுந்துருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து தேள் இருக்கும். ஐயோ, தேள் கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கருப்பு தான் வேகமாக ட்ரைவ் பண்ணுவார். அங்கே ஹாஸ்பிட்டலையும் கொண்டு அட்மிட் பண்ணிடுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.